உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாண்புமிகு அமைச்சர்கள் திரு அசீம் அருண் அவர்களும் JPS ரத்தோர் அவர்களும் இங்கே வருகை தந்து தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாடு ஆளுநரை, தமிழ்நாடு முதலமைச்சரை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை அனைவருமே இந்த மகா கும்பமேளா 2025 அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய நிகழ்ச்சி இதுதான் என்று சொன்னால், உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்ச்சி இதுதான் என்று சொன்னால் யாரும் அதை மறுக்க முடியாது. ஏனென்றால் 25லிருந்து 40 கோடி 45 கோடி மக்கள் வரக்கூடிய, பக்தர்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்ன, மக்கள் எப்படி வரப்போகிறார்கள், அவர்கள் சொன்னது போல் 75 மாவட்டம், 76வது மாவட்ட நிர்வாகமே டெம்பரவரியாக 3 மாதத்திற்கு அமைக்கப்படுகிறது. அதுக்கென்று ஒரு கலெக்டர், அதுக்குரிய SP, அதுக்குள்ள வருவாய் துறை ஊழியர்கள், அலுவலர்கள், காவல்துறையினர், இப்படி மிக சிறப்பான ஏற்பாடுகள். ரயில் மூலம், விமானம் மூலம், சாலை வழியாக வரக்கூடிய மக்களை எப்படி அங்கே ஒருங்கிணைப்பது, எப்படி அவர்களை தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்வது, விழாவில் கலந்து கொண்டு எப்படி செல்வார்கள். ஏறத்தாழ 5000 எலக்ட்ரிக் பஸ் மட்டும் அங்கே ஏற்பாடு பண்ணுறதா சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் தேவையான சிறப்பு ஏற்பாடுகள் இருப்பது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நினைக்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் அனைவரும் தமிழக மக்கள் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள், நாமும் கலந்து கொள்ள வேண்டும். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலிருந்து நேற்று தகவல் சொல்லி என்னையும் இங்கே இருக்கிற ஆன்மீக பிரிவு தலைவர் அவர்களையும் கலந்து கொள்ள சொன்னார்கள். கலந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்த டங்ஸ்டன் விஷயத்தில் திமுக போட்ட இரட்டை நாடகம் நாம் அனைவருக்குமே தெரியும். மத்திய அமைச்சரே தெரிவித்திருக்கிறார்கள். டங்ஸ்டன் சுரங்க தொழில் பற்றி பலமுறை கருத்து ஆலோசிக்கப்பட்டு, கடிதங்கள் பெற்று, கருத்துக்கள் சேர்க்கப்பட்ட பிறகே இதற்கான ஒரு ஒப்பந்தம் வெளியிடப்பட்டது, டெண்டர் கோரப்பட்டது. அது 10 மாதம் ஆகியும் அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்காமல் அந்த பகுதி, மேலூர் பகுதியினுடைய அரிட்டாபட்டி உள்பட, நாயக்கர்பட்டி உள்பட அங்கே பகுதியில் இருக்கிற மக்கள் போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு இதை ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்தி எல்லாருடைய கவனத்தை பெறுவதற்காக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று எங்கள் தலைவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே முதல் நாளே மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசினார், கடிதம் அனுப்பினார். அவரும் பிரதமர் அவரோடு கலந்து கொண்டு தகவல் தெரிவிப்பதாக சொன்னார். அதை நேரில் சென்று வலியுறுத்துவதற்காக நேற்று திரு அண்ணாமலை அவர்களும் அமைச்சர் முருகன் அவர்களும் நேற்று அமைச்சரை, மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். விரைவில் நல்ல பதிலை தமிழக மக்கள் நாம் எதிர்பார்க்கலாம். மதுரை மாவட்ட மக்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. என்றைக்குமே மக்களுக்கு எதிரான எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம், அதை நிச்சயமாக பாரத பிரதமர் விரும்ப மாட்டார் என்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதைப் போல டங்ஸ்டன் சுரங்க தொழில் நிறுவனம் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இல்லாது என்று நான் நினைக்கிறேன், எங்கள் கட்சியும் நினைக்கிறது. காசி தமிழ் சங்கமத்துக்கு தமிழகத்திலிருந்து மக்கள் பண்ணக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த மகா கும்ப நிகழ்வுக்கும் ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா உத்தரப்பிரதேச அரசு மூலமா அல்லது பாஜக மூலமா? இப்போ திரு ஆன்மீக பிரிவு தலைவர் வந்திருக்கிறார். இவர் தான் காசி தமிழ்ச்சங்கத்துக்கு நாச்சியப்பன் அவர்கள் எல்லா ஏற்பாடையும் பண்ணாங்க. இது அளவில் பார்க்கும்போது அது காசி தமிழ்ச்சங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இருக்கிற கலாச்சார பாரம்பரிய உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்தது. நம்ம ஊரில் எப்போ பேசினாலும் காசி ராமேஸ்வரங்கிறது இயற்கை. இங்கே இருக்கிறவங்க காசிக்கு போகணும், வடநாட்டில் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் வரணும். இது ரெண்டும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஆன்மீக செயல். அது ஒரு மினிமம் இது கவரேஜ் இருந்ததுனால நம்ம ஈஸியாக செய்ய முடிந்தது. பட் இது கோடிக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்துல இது மத்திய அரசு, மாநில அரசு, அங்கே இருக்கிற முதலமைச்சர், இங்கே இருக்கிற முதலமைச்சர் இவர்களெல்லாம் சேர்ந்து திட்டமிடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மிக உறுதுணையாக மக்களுக்கு செயல்படும்.